வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்திலிருந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்தே பாரத் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது புதுசாக இனாகிரேட் பண்ண வந்தே பாரத் ட்ரெயின்லயே ஏசி வேலை செய்யல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. கேட்டா பொறுப்பான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வசதியா டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு வந்தே பாரத்ல நாங்க டிக்கெட் புக் பண்றோம். ஆனா இப்படிப்பட்ட அவலம் நடக்குது அப்படின்னு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரயாணிகள் கோவமா சத்தம் போடுற ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இடையில இன்னொருத்தர் போது சொல்றாரு, ஏசி கோச்சுன்னு சொல்றாங்க, ஆனா இங்க கொடுக்கக்கூடிய தண்ணி அவ்வளவு சூடா இருக்கு. என்ன இப்படி கொதிக்க கொதிக்க தண்ணி குடிக்கிறீங்க? இந்த வெயிலுக்கு நல்ல குழுகுழுன்னு தண்ணி குடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தா இப்படி கொதிக்கிற தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா, இதுதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. கேட்டா பொறுப்பான பதில் வர மாட்டேங்குது. அதையும் மீறி நாங்க திரும்ப திரும்ப கேட்டா எங்களையே எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. கிட்டத்தட்ட பிளெயினுக்கு ஈக்குவலா, ஏர் ஃபேருக்கு ஈக்குவலா ட்ரெயின் ஃபேர் கட்டி நாங்க பிரயாணம் பண்றோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு அவலமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பிரயாணிகள் கோபமா பேசக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு. நியாயமான கேள்விதான். நம்ம ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு டிக்கெட்டை புக் பண்ணி வண்டியில ஏறி பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த டிக்கெட்டுக்கு வர்த்தான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது நியாயமான விஷயம். எதுக்கு ஒரு ஏசி கோச்ல பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம்? நல்ல குழுகுழுன்னு சௌரியமா உட்காந்து போகணும்னு நினைக்கிறோம். அப்ப ஏசி வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம். ஏன்னா அதுக்கு பணம் கட்டியிருக்கிறோம். இதே 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா இன்னொரு வந்தே பாரத் ட்ரெயின்ல சர்வ் பண்ண மீல்ஸ்ல செத்த கருப்பாம்பூச்சி இருந்திருக்கு. அப்ப அதையும் பிரயாணி கேள்வி கேட்கிறார். ஆயிரக்கணக்கில் ஃபுட்டுக்கும் சேர்த்து தானே காசு கொடுக்குறோம். அப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு தரமான ஃபுட்டா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத குவாலிட்டி கண்ட்ரோலை செக் பண்ண வேண்டியது இந்த அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. இப்படி கரப்பாம்பூச்சி செத்த சாப்பாடு கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்கிறாரு. கோல்டு வாட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்படி சுடு தண்ணியை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கா இவ்வளவு ஆயிரக்கணக்கில் நாங்க செலவு பண்றோம் அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். பணம் செலவு பண்ணக்கூடிய கஸ்டமர் கேள்வி கேட்க தான் செய்வான். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு ஒரு கேள்வி இதே கூட்டத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதே கூட்டம் தான் வந்தே பாரத் இனாகரேட் பண்ணணும்னு, ஆஹா மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாருங்க, சைனா மாதிரி புல்லட் ட்ரெயின் வரலனாலும் வந்தே பாரத் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே கூட்டம் தான் ஒரு காலத்துல மோடியையும் பாஜக அரசையும் தூக்கி கொண்டாடியது. இன்னைக்கு நாம கொடுத்த காசு விரயமா போகுதே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஆனா இதுக்கு முன்னால எத்தனை ரயில்வே சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்குது. நூற்றுக்கணக்கான பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ரயில்வேல சரியா மெயின்டெனன்ஸ் இல்ல, வேலைக்கு சரியா ஆள் எடுக்கிறது இல்ல. வந்தே பாரத் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏசி ட்ரெயின்ஸ் உடைய டைமிங்க நீடிச்சுட்டாங்க, நான் ஏசி கோச்சஸையே குறைச்சிட்டாங்க. இதனால ஏழை எளிய மக்கள் டிராவலே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம நான் ஏசி கோச்சஸ்ல கழிவறைகள்ல உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அவலங்கள், ஆட்டு மந்த மாதிரி அப்படியே ட்ரெயினுக்குள்ள ஏறி அவங்க டிராவல் பண்ணக்கூடிய அவலங்கள்லாம் தொடர்ந்து வீடியோ சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருந்ததுல. அப்பெல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஏன் கோபம் வரல? அப்பெல்லாம் உங்களுக்கு ஏன் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும்னு தோணல? இதெல்லாம் தொடர்ந்து நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் கேட்கிறோம்? நமக்கு ஏன் இந்த அக்கறை? நமக்கு வராத வரைக்கும் நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடை நாம எடுக்கல. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இந்த அரசாங்கத்தை நோக்கி நாம கேள்வி கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? ஏன்னா ஒரு அரசாங்கத்துடைய அலட்சியத்தினால முதல்ல பாதிக்கப்பட போறது ஏழை எளிய மக்கள், இல்லாதவங்க தான். சரி, அவங்களுக்கு தானே பிரச்சனை, நாம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு அலட்சியமா இருந்தோம்னா அந்த பாதிப்பு நாளைக்கு நமக்கும் வரும். இந்த இன்சிடென்ட் அதை தான் ப்ரூவ் பண்ணுது. இவ்வளவு நாள் அவங்க தானே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்காக நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சு வாயை மூடிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே பிரச்சனை தான் உங்களுக்கு வருது. இவ்வளவு நாள் நான் ஏசி கோச்சஸ் இல்லையே, அவங்களெல்லாம் டிராவல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதோடைய வலி வேதனை உங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்லாம டிக்கெட் எடுக்காம ஏசி கோச்சுக்குள்ள அவங்க ஏறுறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அது பிரச்சனை ஆகுது. அப்படிங்கும் பொழுது நீங்க அதை கேள்வி கேட்கறீங்க. ஆயிரக்கணக்கில் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்களே, ஏழை எளிய மக்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாதே அப்படின்னு அன்னைக்கு உங்களால கேள்வி கேட்க முடியல.
ஆனா ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்தும் அதுக்கு இணையான சர்வீசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க. ரயில்வே துறையோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னாலையும் அலட்சியத்தினாலையும் இவ்வளவு ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, இவ்வளவு பேர் இறந்து போறாங்களே. இதெல்லாம் நாங்க எதுக்கு கேள்வி கேட்கிறோம்? நாளைக்கு நீங்க பிரயாணம் பண்ணக்கூடிய வண்டிக்கும் இதே நிலைமை ஏற்படலாம். நாளைக்கு நீங்களே ஒரு ரயில்வே ஆக்சிடென்டோட விக்டிமா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்காக பேசினாதான் நாளைக்கு மத்தவங்க உங்களுக்காக பேசுவாங்க. அதை விட்டுட்டு இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாலும் அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இப்ப மட்டும் வந்து கேள்வி கேட்கிறீங்களே, இதை எந்த கணக்குல சேர்க்கறது? இவ்வளவு நாள் மோடியை தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, இன்னைக்குதான் வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்க. எதுக்கு கேக்குறீங்க? வழக்கம் போல மோடியுடைய பக்தர்கள் சொல்ற மாதிரி மோடி எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா போக வேண்டியதானே. நீங்க இறங்க வேண்டிய இடம் வரும்போது அந்த ஸ்டேஷன்ல இறங்கி அங்க எப்படியும் ஒரு மோடி செல்ஃபி பாயிண்ட் இருக்கும், அங்க நின்று மோடியோட சிரிச்சு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. பிரயாணத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் மோடியோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டா குழுகுழுன்னு ஆயிடும்ல. இதுதான் மோடி பக்தர்களுக்கும் உண்மையான சமூக போராளிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பிரச்சனை நமக்கு வந்தாதான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அது சுயநலம். பிரச்சனை ஒரு சமூகத்தை பாதிக்குதுன்னா அதுக்கு நாம கேள்வி கேட்கணும், அதுதான் பொதுநலம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வர பிரச்சனை நாளைக்கு நமக்கு வரும். கேள்வி கேட்க பழகுங்க. கேள்வி கேட்டாதான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட பதில் கிடைக்கும். நன்றி.